ஹாய் ஹலோ காய்ஸ். சுசித்ரா பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதாவது தன்னுடைய கணவர், முன்னாள் கணவர் ஓரினை சேர்க்கையாளர் அப்படின்ற விஷயம், அதாவது கே அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டுச்சு. இதுக்கு அவருடைய முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது, அப்படி இருந்தாலும் நான் அந்த விஷயத்தை வந்து சொல்கிறதுக்கெலாம் வெக்கலாம் பட மாட்டேன். ஏன்னா எல்லா நாடுகளும் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஆதரிக்குது அப்படின்றதால நான் வந்து அப்படி இருக்கிறதால ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுவேன் தவிர நான் வந்து மறைச்சி வைக்கணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்குவாதம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளாக போயிட்டுருக்கு. நடுவில் ஜிவி பிரகாஷோட டைவர்ஸ் விஷயம் ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னால் இவங்க பேசியிருக்கக்கூடியது, அதாவது சுசித்ரா ஒரு தனியார் இன்டர்வியூவில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயமும் பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். யார் அதுக்கு கரெக்டான பர்சன் அப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய 2வது ஒய்ஃப், அதாவது அமிர்தா ஸ்ரீனிவாசன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2021 இவங்களை வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு கார்த்திக் குமார் சொல்லலாம். ஸோ இவங்களுக்கும் அதாவது அமிர்தாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் கேப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க இப்போ ஸ்மூத்தாக லைஃப் வந்து ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த இஷ்யூவை கேட்ட அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது வாழ்றது கொஞ்ச காலம் தான், எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு தான். ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம பெருசாக பேசிட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ மயிரா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டு இந்த விஷயத்துலேருந்து நான் வந்து பேச எடுத்துக்க போக கிடையாது, விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சுசித்ராக்கு ஒரு சரியான பதிலடி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க பெருசாக இம்பாக்ட் ஏதாவது கிரியேட் ஆகும்னு நினச்சாங்கன்னு தெரியல. பட் அவங்களுடைய செகண்ட் ஒய்ஃப் இது ரொம்பவே கூலாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அமிர்தா ஸ்ரீனிவாசன் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் சமீபத்தில் பேசியிருக்கக்கூடிய ஒரு ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆயிடுச்சு. அதாவது சுசித்ராவை திட்டுற மாதிரி கார்த்திக் குமார் அப்படின்ற விஷயம். இந்த ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் பேசவே கிடையாது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு. இதை வெளியிட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பைல்வான் ரங்கராஜன். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை பேசக்கூடியவர் தான். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு டாபிக் கிடச்சிருக்கு, விடு வாருங்களா. ஸோ பைல்வான் ரங்கநாதன் ஆகட்டும், இல்லையே என்னுடைய முன்னாள் மனைவி சுசித்ரா இவங்க பேசினதாகட்டும், எதுவுமே காதை போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு கார்த்திக் குமார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களுடைய கரண்டாக இருக்கக்கூடிய அமிர்தா அவங்களுடைய ஒய்ஃபும் இந்த ஒரு விஷயத்தை பற்றி பெருசாக எடுத்துக்காமல், ஸோ இந்த பக்கம் வாங்கினா இந்த காலை விட்டணும் அப்படின்ற மாதிரி டேக் இட் ஈஸி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பிரபலங்கள் பற்றியும் அதிகமாக சர்ச்சையான பேச்சுகள், விமர்சனங்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆல்ரெடி பேசுனவங்க தான். ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்றத தன்னுடைய முன்னாள் கணவரை பற்றி பார்த்திங்கன்னா தரகரவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசுகிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற விஷயம் தெரியல. பட் இருந்தாலும் இப்போ கரண்ட்டாக இந்த ஒரு விஷயம் அதிக நபரால் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கமெண்ட் என்னன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.